கேட்டல, அது வண்டி இழுக்கும் நல்ல குதிரை. நெல் வயலில் இறங்கி உழும் மாடு ஒன்றும் கிடையாது. மாட்டை முதல் நாள் உழமை நுகத்தடியில் பூட்டி வயலுக்கு கொண்டு போயிட்டு வந்தால் மறுநாள் நுகத்தடி பூட்டினோடனே வயலுக்கு தானாக போயிடும். நெல் வயலில் இறங்கி உழும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு. இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா. ஆட்டை ஆதரிக்கானா? ஒரு பிள்ளை அந்த ஆட்டுக்கு கால் முறிஞ்சிட்டுன்னு மாட்டாஸ்பத்திரிலாம் கொண்டு வந்து ரொம்ப சிகிச்சை பண்ணி ஆட்டுக்கு கால் முறிஞ்சிட்டு வச்சுன்னா ரொம்ப பார்த்துச்சு. கடைசியில் பார்த்தா கொடையில் போட்டாச்சு. இவ வளர்த்த ஆடு தான், அதுதான் திங்காவா கொடையில். எதுக்கு இது? அதான் இறைவோடும் மனிதருக்கே இறையாகும் வெள்ளாடே, இதுதான் உலகம் வீண் அனுதாபம் கண்டு நீ ஒரு நாளும் நம்பிடாதே. நான் பட்டுக்கோட்டேன். ஆட்டுக்கு சொன்ன மாதிரி நமக்கு தான், மனுஷ பொருளுக்கு தான். மனுஷன் நிறைய ஆடு இருக்கானா அவன்கிட்ட சொல்லலாம், அவள்ல ரொம்ப சோறு படலாம், அது வாங்கி கூட அவனை கூட்டு போய் பண்ணிடுவான்டா, எச்சரிக்கையார் நான் பட்டுக்கோட்டேன். ஆனால் நல்லவன் பூரா 39 வயசில் செத்துட்டானே. பார்த்தீங்களா சரவணே? அப்போவுமே நான் சந்தோஷப்படுவேன், நம்மலாம் சரியில்லை போலுக்க, நம்ம இன்னும் இருக்கோமே. விவேகானந்தர் 39 வயசு, பாரதி 39, பட்டுக்கோட்டை 39 தானே அவனு. ஆனால் 39 கூட அவனை கொண்டு வந்த செய்திகள் விவேகானந்தரை புரியாமல் இவர்கள் பேசுகிறார். I do not believe any religion which cannot wipe the widow's tears and bring a piece of bread to the orphan's mouthங்கார். ஒரு இளம் விதவை பெண்ணின் கண்ணீரை துடைக்காத, ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுக்காத எந்த மதத்தையும் நான் மதம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கிறான் விவேகானந்தர். அவரையும் நம்மூர் சாமியாரையும் ஒன்றும் சொல்லாமா? நம்மூர் சாமியார் வேற. நம்ம வீட்டுக்குள்ளே அவனே ஒரு தகட்டை வச்சுட்டு அவனே எடுப்பான். இல்லை, எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? என்எஸ் கிச்சன் கலைவாணம் அந்த காலத்தில் மந்திரவாதியாக வருவார் கூட, குலதெய்வ ராஜபால் இங்கெல்லாம் வருவான். அப்போ குலதெய்வ ராஜபால் தான் கேட்பான், சாமி இந்த தகடை நம்ம தானே வச்சு எடுக்கோம்பான். துண்டை எடுத்து அவனை அடிப்பார். இவன் உண்மை பேசினா இவனை முதல்ல நம்ம கமிட்டியில் வச்சுக்கிடாத, வெளியே அனுப்பு, இது நம்ம வச்சுட்டு தானே எடுக்கணும்னு சொல்லுவான் அவன். சிவனெல்லாம் நம்ம கூட உண்மை சொன்னார் நிறையவர். நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டிலே உண்மையும் நல்லதும் சொன்னவன் பூரா நகைச்சுவையாளனாக்கப்பட்டான். மற்றவன்லாம் கதாநாயகன் ஆகிட்டான். தப்பு பண்ணுறவன், பிள்ளை தூக்கிட்டு போகிறவன், கேட்டில் படிக்கவே படிக்காமல் கவர்னர் மகளை லவ் பண்ணுவான். ஒரு படம் அந்த பார்த்திபன் எடுத்தான் தெரியும், இப்போ ஒத்த செருப்பு எடுத்திருக்கான். கவர்னர் மகளை இல்லை, கவர்னர் மகனே ராத்திரி இருட்டுக்குள்ளே போனால் சுட்டுருவாங்க. ஒரு பொறுக்கி எப்படியா அந்த கவர்னர் மாளிகைக்குள்ளே போனான்? படம் காமிச்சானுங்கள்ல நமக்கு, பார்த்துட்டு தானே இருந்தோம். பாரதி படம் மட்டும் சாயாஜி சிண்டா அவன் சரியாக எடுத்துட்டான். அப்போ கூட ஒரு செய்தி தவறு. பாரதி இங்கே மகாத்மா காந்தி பார்க்க போகிறார், சென்னையில் காந்தி இருக்கான்னு. யாருமே அறிமுகப்படுத்துகிற பாரதி. ராஜாஜிலாம் கூட இருக்க. ராஜாஜிக்கு பாரதி மேலே கோமாம பிராமணங்களெல்லாம் திட்டி எழுதுனான்னு ஒத்துக்கல. போனோடனே காந்தி இவனை பார்க்குறார். பெரிய மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு அடையாளம் தெரிஞ்சுன்னு தெரியுமா? விசிட்டிங் கார்டெலாம் கிடையாது. ஏன் விசிட்டிங் கார்டு கிடையாதுன்னா, விசிட்டிங் கார்டு வச்சுக்கிட்டா வியாபாரத்தை கொடுக்குறது. அவன் ரெண்டு பேரும் தேசத்துக்கு நான் காந்திகிட்ட கேட்குறான், இவன் மிஸ்டர் காந்தி குட்டி ப்ரெசைட் ஓவர் ஃபங்க்ஷன் டுடே அட் ட்ரிப்ளிகன் பீச்சுங்கிறான். அவர் இயல்பாக மகாதேவ தேசாய் கூட்டு டைரியை பாருன்ட்டு, நோ நோ சார், போய் டோன்ட் கேவ் ஒரு மீட்டிங் டுமாரோங்கிறார். நோ நோ காட் பிளஸ் யூ காந்தின்ட்டு போயிட்டான். அப்போ காந்தி சொல்லார், கூட இருக்கவங்க டைம் ஏம்னா ஒரு பெரிய ஆளியா இந்த நாட்டினுடைய சொத்தாக இருப்பான், இவனை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. பெரிய மனுஷனுக்கு தான் பெரிய மனுஷனை தெரியும். கூட இருந்தவனுக்குமே பாரதியை அவர்கிட்ட அறிமுகப்படுத்தவே இல்லை. சொல்கிறாரு, பாரதி போகிறான். அப்போ தான் வாழ்க நீயம்மான்னு. ஏன்னா அவன் வந்து திலகர் கூட்டம், சுடணும், அடிக்கணும், கொல்லணும், வெள்ளக்காரனும் ஜெயிக்கணும். இவர் அப்படி இல்லை, அகிம்சை. இவரை முதல்ல வாழ்த்தி பாடுறான். உலகத்திலேயே ரத்தம் இல்லாத யுத்தம் கிடையாது. ஆனால் ரத்தம் இல்லாத யுத்தம் ஒன்று எப்படி காந்தி நீ சொல்கிறேங்க? வாழ்க நீ அம்மான்ங்க. அதான் நாமக்கல்லார் போடார், குத்திட்டு ஒருவரத்தில் குத்த வேண்டும், கோடரியார் ஒருவரத்தை பிழக்க வேண்டும், ரத்தமர தடியடியார் ரணம் உண்டாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலியத்திட்ட அத்தனையும் நான் பொறுத்து அகிம்சை காப்பேன்னு ராமலிங்கம் பாடுவார். இப்போ அந்த அதோட நிறுத்தலை, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா. 65ங்கண்ணே. அவர் பாய்கிட்ட கேட்டேன், 65 65 நாளான கோழியை கொண்டோம்னா 65 மாமாண்ணா. அப்போ 85 நாள் ஒன்று. கொத்தி திரியும் அந்த கோழி. நீங்கள் நல்லா கவனிங்க, ஆடு, நாய், கோழி, சிட்டுக்குருவிலாம் மனுஷனை சேர்ந்து வாழ்கிறது, காட்டில் வாழ்கிறது இல்லை. அப்போ நம்ம சேர்ந்து நம்மை நம்பி வாழ்கிற உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும்னு ஒரு பிள்ளைக்கு, இப்போ நீங்கள் சுற்றுப்புற சூழல் அதெல்லாம் சொல்லிங்களா, அதுதானே அவன் சொல்லியிருக்கான். குத்தி திரியும் அந்த கோழி இதை கூட்டி அடுத்த பார்த்து
எத்தி திருடும் அந்த காக்காய்னா. காக்கா திருடும் அந்த பிள்ளை, காக்கா திருடும், எத்தி திருடும் அந்த காக்காய். நீ என்ன பண்ணும்? அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. அதை திருட விட்டது நம்ம சமூகம். எல்லா வீட்லையும் ஆளுக்கு ஒரு குத்து சோறு தினம் வச்சுட்டா காக்கா திருடாது. நீங்கள் வைக்கலை, அப்போ அதுக்குரிய உணவு உங்கள்கிட்ட இருக்குது, அது திருடுது. எத்தி திருடும் ஒரு 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 பறவையினுடைய இயல்பையும் சொல்லி அது எதனால் அப்படி செய்யுதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தவன். அதில் திருமலோட தப்பு பண்ணார். காகம் கரைந்துன்னும் காலமறி முன்னேல் நாச்சாரம்னா அது கிடையாது. காக்கா சத்தம் போடுறது தான் சேஃப்டிக்கு தான், கூட்டத்தெல்லாம் கூப்பிடல. அது நீங்கள் படித்தா தான் தெரியும் காக்காயை பற்றி. ஏன்னா நம்ம மனுஷன் சோத்தை வச்சு தான் அதை பிடிச்சிருக்கான் ரொம்ப நாளாக. அதையும் சிக்கன் 6 பண்ணி விற்றுருவானு. அது ஒரு காக்கா ஒரு பக்கம் பிடிச்சி, இந்த விவேக் ஒரு படத்தை காக்கான்னு கத்துவான்னு தெரியுமா, அது மாதிரி ஒன்று விற்றுருவானுங்க. அதனால தான் காக்கா மட்டும்தான் தத்தி தத்தி வந்து எடுக்க மாட்டேல சோத்தை. மற்ற பறவைகளுக்கு அந்த வித்தியாசம், உடனே பறந்துடும். நாய்க்கு ஒரு சூழல் அதற்கு ஒரு மருத்துவம் நாட்டில் உண்டோ, பேய்க்கு ஒரு ஞானம் பிடிபடுமோ, பெருங்காஞ்சரங்காய் ஆக்குவர் யார் அருந்துவர் யார். அதே போல் யார் பட்டல்தார் சொல்லார், நாய்க்கு ஒரு சூழல் உண்டாகலாம். இப்போ வந்துட்டுதா வெட்டினரி டாக்டர் என்ன நாயில் என்ன கலர் நாய் வேணும்னு எடுத்து கொடுக்கானே. அதெல்லாம் இயற்கை இழிந்த செய்திகள், அவங்க தெரிஞ்சு சொல்ல, அவங்க காலம் அப்படி சொன்னாங்க. ஆனால் பாரதி சொல்ல எத்தி திரும்ப அந்த காக்காய். அப்புறம் இன்னொன்று சொன்னா, சாதிகள் இல்லை அடி பாப்பா. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். எப்படி ஒருத்தனை தாழ்ந்தவன் சொல்றியோ அதே மாதிரி ஒன்றை நீ உயர்ந்தவன் சொல்லிக்கிறதும் பாவைங்கிறான். அப்போ யார் நல்ல வேணா? நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், நேர்மையாக இருக்கிறவன், சிறந்த அறிவு கொண்டவன். அந்த நேர்மையும் உயர்ந்த மதியம் வரணும்னா கல்வி வேணும். நீதி, உயர்ந்த மதி, கல்வி. இது இத்தனைக்கு மேலே நேர்மை கேட்டிங்களா, கல்வி, உயர்ந்த சிந்தனை, அதெல்லாம் விட சேர்ந்த என்ன அன்பு நிறைய உடையவர்கள். அது வள்ளுவன்ட்டேருந்து வாங்குகிறான். அவர் சொல்கிறார்ல, அன்பின் வழியது உயர்நிலைங்கிறார். திருக்குறளெல்லாம் அவங்க சரியாகவே சொல்லிக் கொடுக்கல தம்பி. திருக்குறள்னா சாமியார்னு அவருக்கும் ஒரு பெரிய தாடியை வச்சு இவரும் ஒரு சாமியார் தான் சொல்லிட்டான். அந்த பெரிய நகைச்சுவையாளன். நான் ஒரு தடவை வள்ளுவரை பார்க்க போகிறேன். ஏதோ எழுதிட்டே இருக்கார். நான் என்ன சாமி எழுதுறீங்கன்னா, இந்த ஊரில் செத்துப்போன பட்டியல் எழுதிட்டுருக்கேங்கார். நான் சொன்னேன், அதில் தான் கார்பரேஷனில் தான் ஆஃபீஸர் இருக்காருன்னு. அவன் சரியாக எழுதலைங்கார். நான் பட்டியலை வாங்கிப்பாங்க, ஊரில் உயிரோடு இருக்க பெரிய மனுஷன் 20 பேரை செத்துப்போனா எழுதி வச்சுருக்காரு வள்ளுவர். சாமி இப்படி எழுதியிருக்கேன், அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கானே. இல்லை, அவங்க செத்து போனது தெரியாமல் உயிரோடு இருக்காங்கார். என்ன சொல்கிறார்? நிறைய செல்வம் இருக்குது, நிறைய வசதி இருக்குது, இந்த ஊரில் பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரி இல்லை, அந்த பணத்தை கொண்டு ஒரு பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரியும் கெட்டித்தருகிற மனித பண்பு இல்லாதனால இவன் செத்து போனவன். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் செத்தாறு உழைக்கப்படுங்கிறார். ஏன் ஏழை எளியவனை தாண்டுக செல்வத்தை கொடுக்குறான், அவன் உயிரோடு இருக்கான்டா. அவன் வச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான், அவன் செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய சமூக புரட்சி இது. ஆனால் தான் மகாத்மா காந்தி சண்டை போட்டார், தமிழர்கள் என்னை தமிழை முழுமையாக கற்றுத்தரவில்லை, கற்றுத் தந்திருந்தால் திருக்குறளை நான் தமிழிலேயே படித்திருப்பேன். இன்னொன்று சொல்கிறாரு, வடநாட்டவர்கள் அனைவரும் தமிழ் மொழியை நன்கு கற்றுவிட்டார்கள் என்றால் இந்திய ஒருமைப்பாடு குலைந்து போகாதுங்கார் காந்தி. அவரும் இப்படி தான், நம்மளை மாதிரி தான் எக்கு தப்பாக பேசி தான் கொண்டுட்டானுவோ. என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட போய் கேட்குறானுங்க, வரதட்சணை ஊழியன்னா என்ன சாமி பண்ணணும்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுங்கிறார். ஏன்ட்டே வந்து கேட்கான் தம்பி, அண்ணாச்சி நீங்கள் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தானேங்க, சர்க்கார் அப்படி சொல்லுது. என்ன நான் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியாது, ஃபார்வேர்டா பேக்வேர்டாலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு தடவை தான் சொன்னேன், ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வெளிநாட்டில் கேட்கலாம், நீ ஃபார்வேர்டா பேக்வேர்டா? நான் சொன்னேன், neither forward nor backward, we are in an awkward position. அதான் எவனுக்கு அவனுக்கு ஒதுக்குனா அதுவும் அவனுக்கு கிடைக்க விட மாட்டேங்கிறீங்க. அதுலேயும் போய் சர்டிஃபிகேட்டு அது இது பண்ணுறீங்கள. என் பெரிய பையன் சுகா இப்போ அசுரனுக்கு வசனம் எழுதி, இந்த வசனம் ரொம்ப புகழ்னு 2 நாளாக எல்லோரும் சொல்கிறாங்க. தானுமே என்கிட்ட பேசினார். கடைசியில் வசனத்துக்கு எந்திரிச்சுன்னு கேட்டுட்டாங்க மக்கள், தம்பி எழுதியிருக்கான்னு. அவன் 10ஆம் கிளாஸ் படிக்க போனான். அது வரைக்கும் அவன்கிட்ட ஜாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சாதி 2 வழிய வேறு நம்ம தமிழ் அறிவெல்லாம் அவன்கிட்ட காமிச்சிடணும். அவன் 10ஆம் கிளாஸ் போய்ட்டுன்னு சொன்னான், ஹெட் மாஸ்டர் சாதி சர்டிஃபிகேட் கேட்க ஆரம்பிச்சான். சொல்லிட்டு என்னை பார்த்து சிரித்தான். நோயல் கிறிஸ்டியன் அவங்க. சொன்னேன், ஐயா அவனை இந்தியன்னு போட்டு சேர்த்துக்கிடுங்கன்னு, சட்டத்தில் இடமில்லை, சாதி சான்றிதழ் வேணும்ட்டார். வட்டாட்சியர் நமக்கு சொந்த தம்பி முத்துக்குமாரசாமி, அவனை கூட சொன்னேன், தம்பி இவனுக்கு சாதி சான்றிதழ் வேணுங்கிறானேன்னு, நான் பேக்வேர்டு போட்டு கொடுக்கேன்னேங்க. பேக்வேர்டு எப்படி? துளுவ வேளாளர்னு போட்டு கொடுத்துருந்தேன். நான் அதுக்கு மேலே எதாக இருக்கானே, இசை வெள்ளாளர்னா மோஸ்ட் பேக்வேர்டு.